விடிந்தது விடிந்து விட்டது. ஓகே, முடிந்து விட்டது விடிந்து விட்டது, கோழி கூவி விட்டது, நான் எழுந்து விட்டேன். இது ஒரு லவ்வா? கனவுல முருகேசண்ணே. ஓகே ஓகே பாய்மா. ஹலோ வாருங்க சகோ. வணக்கம் 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 நிசாராஜ். நல்லா இருக்கீங்களா சாமி? வாருங்கள் வணக்கம். 78 லைக்கு கொடுத்துருக்கேங்கய்யா. ஆனால் 18 பேர் தான் லைவ்ல இருக்காங்க. அது எப்படி? சரிண்ணா சரிண்ணா. 74 லைக். ஓகே அக்கா 6வது படிக்கும் போதே லவ் என்னையே 4 பேர் லவ் பண்ணாங்க. ஆனால் நான் ஒருத்தரை கூட லவ் பண்ணல. ஏனென்றால் பயம், வீட்டில் வெறுத்துருவாங்கன்னு. நான் 10th படிக்கிற வரை எனக்கு சாரி 10th படிக்கிற வரை 4 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணன்மா. சேகர் உடன்பிறப்பே அருமை அருமை சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம்மா. ஹரி சகோ தமிழ் அப்புறம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ அருமை நீங்கள் கொடுத்து வைத்தார் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்அண்ணா குணா சகோ சாப்பிட்டீங்களா முருகன் சொல்லியிருக்காங்க. அந்த சத்தம் மாடியில் தான் கேட்குது. சரி, அது யார் என்று இன்று பார்த்து விடலாம் என்று அந்த மாடிக்கு போய் கதவை திறக்க ஆரம்பித்தேன். திடீரென அந்த சத்தம் நின்று போனது. மாடியில் லைட்டு போட்டு பார்த்தேன். இது தேவையா கிஷோரனை உனக்கு? நீ பாட்டுக்கு பேசாம தூங்க வேண்டியதானே. என்ன மாடியில போய் பாக்குற? அப்படின்னா சாமி. ஓகே, சாமின்னு கூப்பிட்றேன், அதான் நல்லா இருக்கு சாமி. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. சூப்பர். ஆமாம் சாமிம்மா, நம்மளோட லைவ்ல வந்து நிறைய நல்ல உறவுகள் இருக்காங்க இல்லையா, அதனால வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம ஹாப்பியாக பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமிம்மா, மிக்க நன்றி. வாங்க மாது. வணக்கம் வணக்கம். ஆத்தி அக்கா வணக்கம். ஆத்தி சொல்லுங்க. தூங்க வேண்டும் ஆத்தி. அடி ஆத்தி, இங்குனால எங்க போனீங்க மாது? ஏன் லைவ் வரல? ஊட்டி கண்ணன் அண்ணா, ஊட்டி கண்ணன் அண்ணா இப்போ அந்த 4 பேரு 4 பக்கமா போயிருப்பாங்களே, அதானே வினோத் அண்ணா? பார்வையில் ஓ பார்வையும் மங்கியது. பார்த்தவளும் பள்ளிக்கு கிளம்பி விட்டாள். எடுத்தேன் M80வை. என்னவள் பின்னால் வட்டம் விட்டு கொண்டே சென்றேன். பூவை பூ பூவை மொய்க்கும் வண்டு போல அனுதினமும் பார்த்து பார்த்து சிரித்தாள். ஐயோ, எனக்கே இருக்கு, எனக்கே இப்படி இருக்கு. பாலனை எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்கு பாரு. எப்படி சூப்பராக எழுதியிருக்கு பாரு. எடுத்தேன் M80. என்னவள் பின்னால் வட்டம் விட்டு கொண்டே சென்றேன். பூவை மொய்க்கும் வண்டு போல அனுதினமும் பார்த்து பார்த்து சிரித்தாள். அச்சோ செம்மனே. ஹாய் அக்கா, நம்ம நல்லா இருக்கேன் முத்துக்குட்டி தங்கம். நீ நல்லா இருக்கியா சாமி? மாமா மருமகள் நம்ம நல்லா இருக்காங்க முத்துக்குட்டி சாமி. நீ நல்லா இருக்கே தங்கப்பில்ல? ஓகே, என் 2ஆம் காதல் 9வது. ஓகே அப்பெல்லாம் இல்லை, நீ என் மக மாதிரி இருக்க, சும்மா இருக்கா. ஓகே, என் 2ஆம் காதல் 9வது படிக்கையிலே நல்லா தான் போச்சு. அந்த பெண்ணை கரெக்ட் பண்ண அந்த பொண்ணு தங்கைக்கு சாப்பிட என்ன என்னமோ வாங்கி கொடுத்தேன். காதல் நல்லா தான் போனது. அக்கா தங்கைக்கு தெரிந்தது. போ, சாப்பிட்றதுக்கு பாவம் ராஜாமா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி சரி. அடி ஆத்தி சொல்லுங்க. அடி ஆத்தி. எனக்கும் ஓகேம்மா, எனக்கும் விளாத்திக்குளம் தான். நீங்களும் விளாத்திக்குளமா? சரி சரி. அப்போ நம்மளையிலும் இப்போ 3 பேர் விளாத்திக்குளத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஒன்று சுசேனா, இன்னொன்று வந்து யாரு அப்பா, இன்னொன்று வந்து சாமி அண்ணன் தானே. சாமி அண்ணன் விளாத்திக்குளமா இல்லை முருகேச் அண்ணனா? யாருன்னு தெரியலையே. ஓகே ஓகே. நிஷாந்த் ராஜா வாருங்கள். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா? அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டாங்கப்பில்? நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் தங்கப்பில். சாதம் காலிஃப்ளவர் சாப்பிட்டேன் சாமி. பிக்கப் பிரேக்கப் இந்த காலத்தில் காதலின் வாழ்த்து வரும் முக்கிய வார்த்தைகள். சூப்பர் சூப்பர் அண்ணா. சிஎஸ் அண்ணா. கம்பளத்தி மீடியா அண்ணா, நேற்று குவைத்து வந்து பேசாமல் இருக்கீங்க, தெரியாத ஆள் மாதிரி நான் கண்டுபிடித்து விட்டேன் பாருங்க. அவ்வளவுண்ணா. அப்போதுனா நான் அவர்கள்கிட்ட உங்கள் சேனல் ஏனோ பிரச்சனை என்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சொல்லியிருக்காங்க. அப்படி? ஆமாம்மா. தங்கச்சி லவ் ஸ்டோரி அருமையாக லைவில் ஓடிக்கொண்டிருக்குது. ஆமாம் முருகனா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அடுத்த பெண்ணை மிரட்டி கேட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு என்னை அண்ணான்னு சொல்லிடுச்சு. கொடுமையே கொடுமையே. 2ஆம் காதல் டுமில் ஆயிடுச்சா? போ. ஐயோ ஐயோ.